வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதால என்னென்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகளை பெறுகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தினமும் காலையில் நீங்கள் எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறது நல்லது அப்படின்னு பலரும் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம் மக்களே, அது உண்மைதான். தண்ணீர் குடிக்கிறதால எண்ணற்ற நோய்கள் இருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம். தினமும் தண்ணீர் குடிக்கிறதால வயிறு சுத்தமாவதோட உடல் இருக்கக்கூடிய நச்சுக்கள் சிறுநீர் மலம் மூலம் வெளியேறிவிடும். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படுவதால நமக்கு இருக்கக்கூடிய நோய்களை நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக்கக்கூடிய தொற்று நோய்களையுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கிறதால ரத்த சிகப்பணுக்களுடைய வளர்ச்சி அதிகரித்து அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைக்கிறதால நமது உடலானது எப்போதுமே எனர்ஜியோட புத்துணர்ச்சியோட இருக்கும். இப்போ நீங்கள் வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் ரத்த சிகப்பணுக்கள் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும். இந்த ஹீமோகுளோபின் தான் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்லுது. அப்போ ஹீமோகுளோபின் நமக்கு வளமான அளவில் இருக்கிறதுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிக்கும் பொழுது அதிகப்படியான ஆக்சிஜன் நமக்கு வந்து கிடைக்கிறதால நம்மளுடைய உடலானது எப்போதுமே எனர்ஜியோட புத்துணர்ச்சியா இருக்கும். அதிகாலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலினுடைய மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் பவர் எல்லாம் நீங்க வந்து அதிகரிச்சுக்கலாம். இதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களுமே நீங்க குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையுமே நீங்க வராமல் தடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை நீங்க ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா தொடர்ந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிங்க. இதன் மூலமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகள் வெளியேற்றப்படும். தேவையற்ற கொழுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும். பெரும்பாலான நபர்களுக்கு உடல்ல நீர் சத்து குறையும் போதுதான் தலைவலி ஏற்படும். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் தினமும் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து வருவது ரொம்ப நல்லது. குறிப்பாக காலையில் இந்த மாதிரி அவசரமா வந்து வேலைக்கு கிளம்பக்கூடிய நபர்கள்லாம் சாப்பிடாம போறது வழக்கமாயிடுச்சு. இவங்கெல்லாம் தினமும் வந்து தண்ணீர் குடிக்கிறத காலையில் வெறும் வயிற்றில் ஒரு பழக்கமாக வச்சிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும் நீங்க காலையில் தண்ணி குடிக்கும் போது. அப்போ நீங்க வேலையே இருந்தாலும் நீங்க சாப்பிட்டுட்டு தான் போவீங்க. இது மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு இந்த அல்சர் தொண்டலையிலிருந்து நீங்க விடுபடுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு இருக்கும். வெதுவெதுப்பான தண்ணீரை நீங்க குடிச்சீங்கன்னா உடலினுடைய மெட்டபாலிசம் அதிகரிக்கிறதோட உணவு வந்து பார்த்தீங்கன்னா அந்த உண்ணக்கூடிய உணவு விரைவில் செரிமானமும் உங்களுக்கு ஆயிடும். மேலும் ரத்த சிகப்பணுக்களுடைய வளர்ச்சியானது அதிகரிக்கும். அப்போ ரத்தமானது அதிகப்படியான ஆக்சிஜனை நம்மளுடைய உடலுக்கு கொண்டு செல்லும் போது அன்றைய வேலையை நம்ம சுறுசுறுப்பாக எந்த விதமான ஒரு தொய்வும் இல்லாமல் செய்ய ஆரம்பிப்போம். உங்களுடைய எடையை நீங்க குறைக்கணும்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா தண்ணீர் இருக்கும். அதே போல முகமும் வந்து பொலிவோடு இருக்கிறதுக்கு, பருக்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்க தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம். இப்போ முகத்துல வந்து பருக்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு மிகவும் ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய குடல்ல கழிவுகள் தேங்கி இருக்கு அப்படின்றது தான் அதுக்கான அர்த்தம். குடல்ல கழிவுகள் அதிகமாக தேங்கி இருக்கும் போது முகத்துல முகப்பொருட்கள் இருக்கும், சருமம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்போ நீங்க தினமும் காலையில தொடர்ந்து வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் பொழுது உங்களுடைய குடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் அகற்றப்படுவதால பருக்கள் வந்து குறைஞ்சிரும். முகத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஈரப்பதத்தோட உங்களுடைய சருமம் இருக்கும். ஸோ ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கிறதால உங்களுடைய சருமம் வறண்டு காணப்படாது. அதனால பருக்கள் வருவதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிரும். தண்ணீரானது நமது உடலினுடைய மூளை முடுக்குகளில் தங்கி இருக்கக்கூடிய நச்சு கிருமிகளை வந்து சிறுநீர் மூலமாக வெளியேற்றிடும். இதனால எப்போதுமே நம்மளுடைய உடல் வந்து சுறுசுறுப்பு தன்மையோட இருக்கும். நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கிருமிகளை நம்ம வெளியேற்றிட்டோம் அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய பாதி நோய்களை நம்ம குணப்படுத்திக்கிட்டோம் அப்படின்றது தான் அர்த்தம். அப்ப நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய கிருமிகளை வெளியேற்றிட்டா பல விதமான நோய்களை நம்ம அப்படியே உடனே குணப்படுத்திக்கலாம். சீசனா எந்த விதமான நோயும் அட்டாக் ஆகாம ஆற்றலோட இருக்கலாம். தண்ணீரை நாம அதிகமாக குடிச்சோம் அப்படின்னா நமது உடல்ல நீர் சத்து வந்து அதிகரிக்கப்படும். இதனால நீரிழிவு நோய் மற்றும் அடிக்கடி தலைவலி ஏற்படக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து கியூர் ஆகிறதுக்கு தொடர்ந்து தண்ணீர் குடித்துட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம். அதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்றது சும்மா சொன்னதுக்கு அர்த்தம் வந்து கிடையாது. இப்போ நீங்கள் தொடர்ந்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போதே உங்களுக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை குணப்படுத்திக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெறுவீங்க அப்படின்றத இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இனிமேல் தொடர்ந்து வந்து காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிங்க. அதன் மூலமே நிறைய நோய்களை வந்து வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.